தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. சூழ்நிலைகள் என்னை நெருக்குகிறதே, இந்த ஆபத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் நான் எப்படி தப்பப் போகிறேன் என்று கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ நம்மை பிழைக்க வைத்து நம்மை திடப்படுத்த போகிற ஒரு உன்னத சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜா. தாவீது தன் வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்குகளை கடந்து போனவர். சத்துருக்கள் தன்னை சூழ்ந்து கொண்டபோது தன் சொந்த பலத்தாலோ திறமையாலோ பிழைத்திருக்க முடியாது என்று அவர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் தான் தாவீது, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் பிழைத்து வாழ்வதற்கு உம்முடைய இரக்கங்களும் கிருபையும் தான் எனக்கு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை நோக்கி பார்த்தார். சுற்றிலும் துக்கமும் வேதனையும் இருந்தபோதும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி என்று அறிக்கை செய்தார். கர்த்தருடைய இரக்கம் தன்னை அழிய விடாமல் பிழைக்க வைக்கும் என்ற உன்னதமான சத்தியமே தாவீதை அத்தனை நெருக்கடியிலும் திடப்படுத்தியது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வியாதிகளோ கடன் பாரங்களோ குடும்ப பிரச்சனைகளோ உங்களை அழித்துவிட பார்ப்பது போல தெரியலாம். நான் இனி வாழ வழியே இல்லையோ என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசுவின் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதியவைகளாயிருக்கிறது. நீங்கள் அழியாதபடிக்கு, நீங்கள் மீண்டும் எழுந்து பிழைத்து வாழும்படிக்கு அவருடைய கிருபையுள்ள இரக்கங்கள் இன்று உங்களை தேடி வருகிறது. உலக சந்தோஷங்கள் தராத உன்னதமான தெய்வ சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியையும் இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு தரும். எனவே சோதனைகளை கண்டு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையை தியானித்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயத்தோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய இரக்கங்களும் கிருபையும் தங்கி இருப்பதாக. எந்த பலவீனமும் எந்த சூழ்நிலையும் இவர்களை அழித்து விடாதபடி நீர் இவர்களை பிழைக்கச் செய்வீராக. உம்முடைய வார்த்தையினால் இவர்களுக்கு மெய்யான மன மகிழ்ச்சியையும் தெய்வ சமாதானத்தையும் தந்து இவர்களை திடப்படுத்துங்கப்பா. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்கிற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமா இருக்குது ஏசப்பா. எங்கள் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க நீர் ஒருவரே வல்லவராயிருக்கிறீர். முற்றிலுமாய் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். நீரே எங்கள் தேவைகளை சந்தியும், எங்களை ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மாரநாதா.